ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை ஆட்சிக்கு போகிறார், அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தாலேயானால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்றைக்கே மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மகாபரணி இந்த வாரத்தில் 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி. அதாவது பித்ருக்களினுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம், அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அதை தவிர துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அதை தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்றைக்கி 22/9/2024 அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி, அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்திக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது விசேஷம். அது தவிர எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வாரத்தில் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறதும் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது. இல்லைன்னா தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்.
அதை தவிர யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏனால் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து, அதாவது சந்தின்றது நட்சத்திர பாத சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள், எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் எப்பொழுது, இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது, 6ஆம் அதிபதியும் ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள், அதாவது வெப்பத்துக்கு உண்டான கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பணவரவிற்கு பஞ்சமில்லாத பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் போய் ஆட்சி முச்ச மூல திரிகோணம் பெறுறது பெரிய விசேஷமான ஒன்று. இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 5-12 அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். சப்தமாதிபதி வேறு 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். கடல் வாணிபம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் மாற்றம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவார் இல்லையா, அதாவது பிஆர், பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய, க்ரீன் கார்டெலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு தொல்லைகள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை பளு அதிகமாக இருக்கும். வெளிநாடு வெளி மாதத்தினர் சார்ந்த விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு திடீர் பணவரவும் அவர்கள் மூலியமாக நல்ல அனுகூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 18ஆம் தேதி காலை ஒரு 7 மணி வரலும் சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களெலாம் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் போய் இருக்கார். குடும்பாதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தனக்காரகன் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதாவது தனஸ்தான அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 18ஆம் தேதி காலையிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழில் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறது, சந்திரனும் போயிருக்கார் குடும்பாதிபதி. அதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் போகும்.
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர குரு சந்திர யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேசரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும். வெளிநாடு போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரங்களோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, பேப்பர் சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, நோட்டு புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மாலையபட்சமும் வருது. அதனால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு புதன்கிழமை இன்னைக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும்.